ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் Vlogs பை பிரீத்தி. நம்ம சேனலை நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சேனலை லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த vlog பார்த்தீங்கன்னா 31 ஜூலை வந்து எடுத்தது. 31 ஜூலை பார்த்தீங்கன்னா 3வது வாரம் ஆடி வெள்ளிக்கிழமை வந்து வந்தது இல்லைங்களா? லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, முதல் வாரமும் பூஜை பண்ணல. அதுக்கப்புறமா 2வது வாரமும் பூஜை பண்ணல. சரி இந்த 3வது வாரமாவது நம்ம பூஜை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, வெட்னஸ்டேவே வீடெல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து தேர்ஸ்டே காலையில எழுந்துச்சு பூஜை பாத்திரமும் வந்து கையோட விளக்கி வச்சுட்டேன். வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, காலையில எழுந்துச்சு சரி பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வெள்ளிக்கிழமை காலையில எழுந்துச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தேன் பூஜை ரூம்ல. சரி பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருந்தேன். வச்சுட்டு இருக்கப்பயே வந்து ரொம்ப நேரமா வந்து குக்கர் விசிலே வரல. ஆல்ரெடி 2, 3 விசில் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் விசிலே வரல. இது என்னடா நமக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்த இடத்துல இருந்து அப்படியே எட்டி பார்த்தா, சிலிண்டர் காலியா போயிடுச்சு. நீங்களே கொஞ்சம் நெனச்சு பாருங்க. ஆக்சுவலா காலையில கிளம்பணும். பையன் ஒரு பக்கம் ஸ்கூலுக்கு ரெடியா கிளம்பி உட்காந்துட்டு இருக்கான். நான் ஒரு பக்கம் ஃபுல்லா ரெடி ஆயிட்டேன். இனி என்ன குக்கர்ல வந்து பருப்பு வச்சிருக்கேன். பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா கடைஞ்சு அத தாளிக்க வேண்டியது தான். சாப்பாடு வெந்தா டிஃபன் கட்ட வேண்டியது தான். இவ்வளவுதான் சிச்சுவேஷனு. இந்த டைம்ல சிலிண்டர் காலியானா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்ககிட்ட ஒரு ஸ்பேர் சிலிண்டரும் இல்ல. ஒரே சிலிண்டர் தான். இது காலியானா, இத குடுத்துட்டு வேற வாங்கிக்கணும். இத குடுத்தா தான் உங்களுக்கு வேற சிலிண்டர் கிடைக்கும். அப்படின்ற சிச்சுவேஷன்ல என்ன பண்ண முடியும்? காலையில டைம் ஆயிடுச்சு. 7:15 கிட்ட ஆயிட்டு வந்துடுச்சு. இன்னும் ஒரு 45 மினிட்ஸ் இருக்குது. அதுக்குள்ள வந்து கிளம்பி ரெடியா வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. சரி இது என்னடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே இருந்தேன். சரி யோசிச்சுட்டே இருந்தா வேலைக்கு ஆவாது அப்படின்னு சொல்லிட்டு, சடனா ஒரு ஐடியா தோணுச்சு. சரி நம்ம வீட்ல இண்டக்ஷன் இல்லல்ல. இண்டக்ஷன் இருந்தா கூட சாப்பாடு சீக்கிரமா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ணேன் கடகடன்னு வந்து இண்டக்ஷன ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் போட்டேன். இப்ப நம்மளுக்கு வந்து Amazonல, Flipkartல அதுக்கப்புறமா வந்து அ Zeptoல இதுலலாம் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ்ல வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க இல்லையா? அதே மாரி நான் என்ன பண்ணேன்னா, சரி Amazonல ஆர்டர் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, Amazonல அந்த டைமுக்கு ஆர்டர் போட்டு, அதுவே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்தது. 7:30க்கு தான் எனக்கே வந்தது. சரி 7:30க்கு வந்ததுக்கு அப்புறமா, சாப்பாடு ஒரு பக்கம் வச்சேன். இண்டக்ஷன்னா ஒண்ணு முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இன்னொன்னு வைக்க முடியும். நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு வச்சேன். சாப்பாடு வச்சுட்டு, அதுக்கப்புறமா அது வெந்ததுக்கு அப்புறமா தான் இனி நான் பருப்பு வைக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஆல்ரெடி வந்து சாப்பாடு ஒண்ணும் பாதியுமா வெந்திருந்தது. சரி ஃபர்ஸ்ட்டு சாப்பாட வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சாப்பாடு வச்சிருந்தேன். என்னோட நல்ல டைமோ என்னமோ தெரியல. பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வெந்துட்டு இருந்தது. நான் வந்து ஊற வச்சு தான் பருப்பு போட்டேன்னா, பருப்பு வந்து நல்லாவே வெந்துட்டு இருந்தது. பருப்ப வந்து போட்டு கடையிறேன், கடையவே முடியல. சரி இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி இதுல போட்டுடலாம். மிக்ஸியில போட்டு ஒரு திருப்பு திருப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மிக்ஸியில போட்டு திருப்பிட்டேன். திருப்பிட்டு, சரி அதையும் தாளிச்சு வச்சிடலாம். எப்படியோ கடவுளு காலையில கொஞ்சம் சோதிச்சாலும், அதுக்கு ஒரு நல்ல வழியா வந்து காமிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமா, சரி அதுக்கப்புறமா இண்டக்ஷன்லயே வந்து சமைச்சு கொண்டு போயிட்டாச்சு. அன்னைக்கு வந்து அப்பயே டைம் ஆயிட்டதால என்னால காலையில பூஜையே பண்ண முடியல. ஈவினிங் அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் வந்து பூஜை பண்ணவே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சரி கோயிலுக்கும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருந்ததா, சரி ஃபர்ஸ்ட்டு வீட்ல கடகடன்னு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்ல ஃபர்ஸ்ட்டு பூஜைய பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூஜை பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன்னா, சாமி ஃபோட்டோக்கு வந்து பூவெல்லாம் வச்சுட்டேன். பூ வச்சுட்டு கையோட வெளிய வந்து கொஞ்சமா தண்ணி தெளிச்சு, அப்புறமா வந்து திரும்பவும் பெருக்குனா, திரும்ப தண்ணி தண்ணியா திட்டு திட்டா நிக்கும். கோலம் போட்டா என்ன ஆயிடும்னா, அந்த மாவெல்லாம் கரைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ணிட்டேன்னா, மாப் போட்டு விட்டுட்டேன். தண்ணி தெளிச்சு மாப் போட்டேன். மாப் போட்டு விட்டுட்டு, கோலமும் போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வெளிய. இந்த கோலம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 3 வருஷமா போட்டுட்டுருப்பேன். இந்த 3 வருஷமாவும் போடுறேன். அந்த கோலம் வந்து என்னால நெட்டுக்கு கம்பி கோலம் இல்லையா? ஒரே டைம்ல வந்து வளைச்சு வந்து போட முடியாது. எப்ப போட்டாலுமே 4 பக்கமும் வந்து அத போட்டுட்டு, அதுக்கப்புறமா தான் வளைச்சு எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணி விடுவேன். கோயிலுக்கு போறப்ப பிரசாதம் பண்ணி கொண்டு போயிருந்தா நல்லா இருக்குமேன்னு எங்கேயோ ஒரு பக்கம் தோணிட்டே இருந்தது. ஆனா பிரசாதம் பண்ணி கொண்டு போற அளவுக்கு டைம் இல்ல. ஏன்னா வந்து வெள்ளிக்கிழமைன்றதால கோயில்ல வந்து எவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கணிக்க முடியாது. அதனால எதுக்கு திரும்ப எங்கேயும் வீட்லயும் லேட் ஆகி, அதுக்கப்புறமா அங்கேயும் லேட் ஆகி, வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு வந்து பிரசாதம் எதுவுமே கொண்டு போல. கூடவே பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பையனுக்கு வந்து 5:30லேருந்து 7:30 வரைக்கும் டியூஷன் இருந்தது. பையன வந்து டியூஷனுக்கு அனுப்பிட்டு தான் நான் கோயிலுக்கே போனேன். பத்தாததுக்கு பையன்கிட்ட சாவியும் இல்ல. பையன் 7:30க்கு வீட்டுக்கு வரதுக்குள்ள நான் வீட்ல வந்து இருக்கணும். இல்லனா வந்து பையன் வெளிய இருப்பான்.
பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா, கிளைமேட் எப்ப மழை வருது, எப்ப வெயில் அடிக்குது, எப்ப கிளைமேட் நார்மலா இருக்குன்னு நம்மளால கணிக்கவே முடியல. நான் 7:30க்கு ஒரு வேளை என்ன பண்ணிட்டேன்னா, வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா, பையன் வந்து டியூஷன்ல இருந்து வந்து வெளிய நிக்கணும். வெளிய வந்து மழை பெஞ்சுட்டு இருக்கு ஆல்ரெடி. எப்படி வெளியவே நிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. இந்த வாரம் ஃபர்ஸ்ட்டு கோவிலுக்கு போய் பார்க்கலாம். சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? ரொம்ப கூட்டமா இருந்ததுன்னா, அடுத்த வாரம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே வீட்ல இருந்து கிளம்புற மாரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அ அந்த ஒரு டிசிஷன்ல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கோயிலுக்கு போனேன் அன்னைக்கு. பிளஸ் பையனுக்கு பார்த்தீங்கன்னா, இது என்னது அது எக்ஸாம்ஸ் வேற நடந்துட்டு இருந்தது. எக்ஸாம் நடந்துட்டு இருக்கப்ப டியூஷன் லீவ் போட்டுட்டு கூப்பிட்டுட்டு போக முடியாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவும் வந்து பையன வந்து கூப்பிட்டு போல. அடுத்த வாரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, அ இது முடிஞ்சிடும். எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். அப்போ வந்து நிம்மதியா அப்ப எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம பையனையும் வந்து இது கூப்பிட்டு போலாம், கோயிலுக்கு கூப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காம் ஆயிட்டேன். ஆக்சுவலா இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் குடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நானும் என் பையனும் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருந்தோம். ஏன் சிரிச்சுட்டு இருந்தோம்ன்னு பார்த்தீங்கன்னா, மைக் ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தேன். மைக் எதுக்கு ஆர்டர் பண்ணேன்றத ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்றேன். ஆக்சுவலா வந்து எங்க வீடு பார்த்தீங்கன்னா, ஆ தெருவுக்கு பக்கத்திலேயே இருக்கு. தெருவுனா எப்படி சொல்றீங்கன்னா, கொஞ்சம் வெளிய போய் அப்படி நின்னோம்னாலே தெரு. தெருவுன்றப்போ என்ன ஆயிடும்னா, ஸ்ட்ரீட்ல எப்ப பார்த்தாலும் வண்டி போயிட்டே இருக்கும். பகல்லேயும் சரி, நைட்லயும் சரி, நைட் 2 மணி ஆனாலும், 3 மணி ஆனாலும் வண்டி ஓடிட்டே இருக்கும். நான் அந்த டைம்ல இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் குடுக்குறப்ப என்ன ஆயிடும்னா, கரெக்ட்டா நான் வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் குடுக்கணும்னு உட்கார்றப்ப தான் ஒரு 4, 5 புல்லட் போகும். 4, 5 யமஹா வண்டி போகும். அது வந்து ஒரு மாரி டென்ஷனா இருக்கும். ஒரு ஸ்ட்ரெச்சா வந்து வாய்ஸ் ஓவர் குடுத்துட்டே இருப்போம். அதுக்கு நடுவுல யாரோ ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ற மாரியே இருக்கும். சரி, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒரு மைக்கே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு மைக் ஒண்ணு ஆர்டர் பண்ணேன். ஆர்டர் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, அதோட ரிசீவர வந்து நம்ம சார்ஜர் போடுவோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிட்டேன். மைக் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஆன் ஆகல. இது என்னடா இது ஆன் ஆகல. ஒரு வேள சார்ஜ் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் சார்ஜ் போட்டு வச்சிருந்தேன். வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஆனே ஆகல. ஆன் ஆகல. இது என்னடா இது நமக்கு வந்த கொடும அப்படின்னு சொல்லி, சரி ரிட்டர்ன் போடலாம் அட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அத எடுத்து பேக் பண்றேன். பேக் பண்றப்ப தான் தெரிஞ்சது, அந்த மைக்குக்கு பின்னாடி ஒரு பட்டன் இருந்திருக்கு. ஆன் பண்ற பட்டன். ஆன் பண்ற பட்டன ஆன் பண்ணாமலேயே நம்மளுக்கு என்ன சொல்றது? அ அது ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரமா போராடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பையன், "அம்மா என்னம்மா இது கூட தெரியாதாம்மா? பின்னாடி ஒரு பவர் பட்டன் குடுத்துருக்காங்க. அத அழுத்துனா தானம்மா அது ஆன் ஆகும்" அப்படின்னு சொன்னான். ஒரே அது ஒரு மாரி பப்பி ஷேம் ஆயிடுச்சு அந்த இடத்துல. சரி வாங்க நம்ம விளாக கன்டின்யூ பண்ணலாம். இங்க பார்த்தீங்கன்னா, விளக்கெல்லாம் வந்து ஏத்தியாச்சு. ஏத்தி முடிச்சுட்டு சாமிக்கு வந்து பிரசாதம் ஏதாவது வைக்கணும் இல்லையா? நான் பிரசாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு திராட்சை தான் வச்சிருந்தேன். திராட்சையும், திராட்சை கூட கொஞ்சமா வந்து சர்க்கரையும் சேர்த்து வந்து வச்சிருந்தேன். நீங்க உங்க வீட்ல எப்படி பூஜை பண்ணுவீங்கன்றத எனக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நான் வந்து பூஜை பண்ண போறேன்னா, பூஜை பண்றதுக்கு வந்து எனக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் கண்டிப்பா வேணும். எனக்கு அதுக்கு முன்னாடி வந்து பூஜை பண்ணி முடிக்கணும்னா, அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. அ ஏன்னா, வீடு சுத்தமா கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து விளக்கெல்லாம் ஏத்திட்டு, நான் வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து படிப்பேன். அது வந்து இப்போ ரீசென்ட் டேஸா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, சஷ்டி விரதம் இருந்தேன். ஒரு 28 நாளோ, 21 நாளோ 21 நாள் நெனைக்கிறேன். 21 நாள் இருந்தேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. 21 நாள் இருந்தேன். 21 நாள் இருக்கிறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கந்த சஷ்டி கவசம் படிச்சு, படிச்சு, படிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா, அது பழக்கமாயிடுச்சு. எப்ப பூஜை பண்ணாலுமே என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னா, இப்பல்லாம் கந்த சஷ்டி கவசம் வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து, நானும் அப்படிதான் இருந்தேன். ஒரு பூஜைன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் தான். வந்தோமா, அந்த விளக்கு ஏத்துனோமா, சாம்பிராணி காட்டுனோமா, கற்பூரம் காட்டுனோமா, அவ்வளோதான். வேலை வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சைலன்ட்டா போயிடுவேன். இப்பல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு பூஜைன்னா உட்காந்து நிம்மதியா நம்ம பூஜை பண்றதே எதுக்கு? மனசு நிம்மதியா இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதையும் வந்து அறக்க பறக்க பண்ணிட்டு போறது வந்து சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்பல்லாம் என்ன பண்ட்டேன்னா, பொறுமையா உட்காந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட வேண்டியது தான். நான் வந்து பூஜை பண்றேன்னா, முக்கியமா வந்து சாம்பிராணி இருக்கணும். அது மஸ்ட் கம்பல்சரி இருந்தே ஆகணும். எனக்கு சாம்பிராணி வந்து போடலைன்னா, அந்த பூஜை வந்து ஒரு கம்ப்ளீட் ஆன மாரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. உங்களுக்கு ஆல்ரெடி கப்பு சாம்பிராணியில பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து சாம்பிராணி ஃபில் பண்ணி தான் குடுத்துருப்பாங்க. எனக்கு வந்து அந்த சாம்பிராணியும் வந்து பத்தாது. நான் என்ன பண்ணுவேன்னா, வீட்ல வந்து பொடி சாம்பிராணி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பொடி சாம்பிராணி வந்து ஒரு வாட்டி எங்கேயோ போனப்ப வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன்.
வாங்கிட்டு வந்து வச்சிருந்தத பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா அந்த ஆல்ரெடி உங்களுக்கு அந்த கப்பு சாம்பிராணியில பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா தான் ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு 1/2 இல்ல 70% வந்து ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் என்ன பண்ணிருவேன்னா, அந்த கப்பு சாம்பிராணிக்கு மேல அந்த சாம்பிராணி தூள வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா போட்டு ஃபுல்லா ஃபில் பண்ணி விட்டுருவேன். ஃபில் பண்ணி விட்டுட்டு, வீடு ஃபுல்லாவே வந்து காமிச்சு விட்டுருவேன். நான் எப்பயுமே சாம்பிராணி எப்ப போடுவேன்னா, கொட்டாங்குச்சி இருக்கும் பார்த்தீங்களா? நம்ம தேங்காய் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கொட்டாங்குச்சி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த கொட்டாங்குச்சிய வந்து நம்ப வில்லேஜ் சைட்ல இருக்கோம்னா, நம்ம ஊர் சைடு இருக்கோம்னா பார்த்தீங்கன்னா, அடுப்பு எரிஞ்சுட்டு இருந்தா அந்த என்ன சொல்லுவாங்க? அந்த கரி சொல்லுவாங்க இல்லையா? அதுல இருக்க கரி எடுத்து நம்ம சாம்பிராணி புகை போடுவோம். நம்ம இப்ப சிட்டில இருக்கிறோம்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து கொட்டாங்குச்சி தவிர வேற எந்த ஆப்ஷனும் இல்லவே இல்ல. கொட்டாங்குச்சிய வந்து கேஸ்ல நல்லா காமிச்சுட்டு, அது நல்லா எரிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அதுல சாம்பிராணி போட்டுட்டு காமிப்போம். நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு முன்னாடியே, கேஸும் வந்து காலியாயிட்டு இருந்ததால, எனக்கு வந்து வேற ஆப்ஷனே கிடையாது. சாம்பிராணி ஒண்ணு தான் வந்து ஆப்ஷனா இருந்தது. அதனால என்ன பண்ணிட்டேன்னா, கப்பு சாம்பிராணி வாங்கிட்டு வந்து, அந்த கப்பு சாம்பிராணிக்குள்ள பார்த்தீங்கன்னா, சாம்பிராணி தூளும் போட்டு, அதுக்கப்புறம் வந்து வீட்ல ஃபுல்லா வந்து காமிச்சாச்சு. நான் இந்த வாய்ஸ் ஓவர் குடுக்குற நாள் பார்த்தீங்கன்னா வந்து சண்டே. சண்டே ஈவ்னிங்கா உட்காந்து குடுத்துட்டுருக்கேன். காலையில வந்து கொஞ்சம் வேலை இருந்தது. பையனுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி குடுத்தேன். ப்ராஜெக்ட் பண்ணி குடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து சமைக்க வேண்டிய வேலை இருந்தது. சமைச்சோம். சரி, சண்டேவும் இப்படியே ஒரு மாரி ப்ரொடக்டிவா போயிட்டுருக்கே, நமக்குன்னு ஒரு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, சமைச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். சரி ஈவ்னிங்கா வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? வாய்ஸ் ஓவர் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது கொஞ்ச நேரம் டிஸ்கஷன் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா, மணி கிட்டத்தட்ட அ 7 மணி ஆயிடுச்சு. இந்த டைமுக்கு உட்காந்து வந்து வாய்ஸ் ஓவர் குடுத்துட்டு இருக்கேன். இவ்ளோ நேரம் எங்க தெருவுல யாரும் போல, எந்த வண்டியும் போல, யாரும் எதுவும் விக்கல. கரெக்ட்டா நான் வாய்ஸ் ஓவர் குடுக்கணும்னு உட்கார்றப்ப தான் மாதுளம்பழம் விப்பாங்க, மாம்பழம் விப்பாங்க, பூ விப்பாங்க. எப்பா கடவுளே! கரெக்ட்டா இப்பதான் வாய்ஸ் ஓவர் குடுக்கலான்னு உட்கார்ந்தேன். கீழ எப்பயோ மாதுளம்பழம் விக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்க போட்டு கத்திட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு பக்கத்துல கேட்கும்னு நெனைக்கிறேன். அந்த வாய்ஸ் ஓவர் குடுக்குறவங்க பின்னாடி கேட்கும்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு சுனாமியே வந்தாலும் நம்ம வாய்ஸ் ஓவர் ஃபர்ஸ்ட்டு குடுத்து முடிக்கிறோம். அப்டின்ற மாரி நானும் உட்காந்துட்டேன். என்ன வேணாலும் நடக்கட்டும் வெளிய அப்டின்னு சொல்லிட்டு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பூஜை பண்றப்ப எப்ப கற்பூரம் ஏத்துனாலும், வெளிய இருந்து தான் வந்து கற்பூரம் ஏத்திட்டு உள்ள வரணும். ஆக்சுவலா வந்து இது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒருத்தவங்க சொல்லி தான் எனக்கும் தெரியும். அப்பைலருந்து எப்ப பூஜை பண்ணாலுமே வந்து ஃபர்ஸ்ட்டு கற்பூரம் வெளிய நம்மளுடைய வாசப்படிக்கெல்லாம் காமிச்சுட்டு தான், உள்ள வந்து நான் வந்து சாமிக்கு வந்து கற்பூரம் வந்து காமிப்பேன். நான் கற்பூரம்லாம் ஏத்தி முடிச்சுட்டு என்ன பண்ணேன்னா, கொஞ்ச நேரம் உட்காந்து கந்த சஷ்டி கவசம்லாம் படிச்சேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்கல. நான் வீடியோலலாம் காமிக்கல. அ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, என்னுடைய வெள்ளிக்கிழமை பூஜை வந்து இப்படிதான் நடந்தது. இன்னைக்கான நாள் வந்து எப்படி போச்சுங்கன்னா, காலையில வந்து ஒரு மாரி பரபரப்பா இருந்தாலும், சாயங்காலம் பூஜைலாம் பண்ணிட்டு, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு மாரி வந்து பீஸ்ஃபுல்லா இருந்தது அன்னைக்கான நாளு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாக பார்த்தீங்கன்னா, நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த விலாக் புடிச்சிருந்ததுன்னா, சேனல் ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரியே, மறக்காம சேனல லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ண வரைக்கும், பாய்.